என்னுடைய ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்யணும், எப்படி ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்படும், ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். 1 யோவான் 5:14 வேத புஸ்தகத்தில் அதை எடுத்துக்கொள்கிறீங்களா? 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால், ஜெபத்தில் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அப்போ தேவ சித்தம் அறிந்து நம்மை ஜெபிக்கணும், அது முக்கியம் இல்லை? தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். நான் இந்த காரியத்தை கேட்க போகிறேன், இது தேவ சித்தம் தானா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது, பொதுவான ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அது பைபிள் எழுத வேதத்தில் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நீங்கள் கரெக்டாக வாசித்து அறிந்து கொண்டீங்கன்னா இதில் தேவ சித்தம் இருக்கிறது. இப்போ நான் வியாதியாக இருக்கிறேன், அப்போ என் சுகத்துக்கு ஜெபிக்கலாமா? தேவ சித்தமா? சிலர் சொல்லுவாங்க, நான் வியாதியாக இருக்கிற சுகத்துக்காக ஜெபிக்கிற தேவ சித்தமானா நீங்கள் எப்படி அறியலாம்? வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு 8 தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இயேசுவிடத்திலே வருகிறான். அவன் ஆண்டவரே இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாலாகும். விசுவாசிக்கிறான், ஜெபிக்கிறார், என்னை சுத்தமாக்குமாலாகும். நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் உடைய வல்லமையை, ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஜெபம். இயேசு என்ன சொன்னார்? அவன் அப்படியே பார்க்குறார், நீ ஏதோ பாவம் செய்திருக்கிற, அதனால் அந்த வியாதி வந்திருக்குது, அதனால் இப்போல்லாம் சுகமாக்க முடியாது, நீ கொஞ்ச நாள் வியாதியில் கஷ்டப்படு அப்படி இயேசு சொன்னாரா? இல்லை. அவரை தேடி ஆயிரமான மக்கள் வந்தாங்க. ஒருவரை பார்த்தோம் நீ சுகமாவது எனக்கு சித்தம் கிடையாது, போ, சுகமாக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அவர் தேடி வந்த அத்தனை பேரையும் குணமாக்கினார். எல்லாருக்கும் அற்புதமான சுகமிடுதலை கொடுத்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் சுகமாயிருப்பது தேவ சித்தம். ஒரு வியாதியஸ்தன் சுகத்துக்காக ஜெபிப்பது தேவ சித்தம். கட்டாயம் அதில் அற்புதம் நடக்கும். அதே மாதிரி பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறவங்க விடுதலை பெற ஜெபிப்பது தேவ சித்தம்தான். வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தேவ சித்தம். அதை முழுமையாக விசுவாசித்து ஜெபித்தால் போதும். ஆனால் சில காரியத்திற்கு வசனத்தில் சொல்லாததுக்கு எப்படிங்க ஜெபிக்கிறது? என்ன வேலை வேணும், என்ன பிஸ்னஸ் செய்வது, அதில் தேவ சித்தத்துக்கு எப்படி ஜெபிக்கிறது? அந்த எண்ணம் வரும். ரோமர் 8:27 பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதில் யோவான் 16:13 வரப்போகிற காரியத்தை நமக்கு தெளிவாக அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வசனத்தை நம்ம கரெக்டாக தியானிச்சா ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதனால தான் தினந்தோறும் வேதத்தை கருத்தாக வாசித்து தியானிக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் வசனத்தை தியானிச்சாதான் அதனுடைய உண்மையான அர்த்தமும் அதனுடைய தெளிவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதன் மூலமாய் தேவ சித்தம் என்னதென்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருக்கணும். அது மாத்திரம் சில காரியத்திற்கு பைபிளில் எழுதப்படலை, உனக்கு இன்ன வேலை அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்குதா? பிஸ்னஸை குறித்து, வேலை பற்றி அதெல்லாம் இல்லை. அதற்காக ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நாட வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கும்போது ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இப்போ நான் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். உதாரணம், ஒரு ஊழிய அழைப்பு வருது, 4-5 அழைப்பு வருது. நான் எந்த இடத்துக்கு போனேன், எப்படி போனோம், அது ஆண்டவருக்கு முன்னால் வைத்து முழு இருதயத்தோட எந்த விதமான விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு விரும்பி ஜெபிச்சா அது தேவ சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும்.
இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டா அது தேவ சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முழுமையாக பரிசுத்தாவின் இடம் கொடுத்து ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும், என் சிந்தனை ஆட்கொள்ளும், எண்ணங்களை ஆட்கொள்ளும், பரிசுத்தாவினர் முழுமையாக நிரப்பொன்னி அந்த ஆவியானவர் நிரப்பி நம்மை ஆட்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, இதில் நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், என்ன செய்யணும் எனக்கு வெளிப்படுத்தோன்னே பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி நம்ம காத்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தெளிவாய் நம் இருதயத்திலே காரியத்தை விளங்க பண்ணுவார். நம்முடைய இருதயத்தில் தெளிவாக தெரியுதான் தேவ சித்தம் என்று. அதை ஆவியானவர் தெளிவுபடுத்துவார். அதில் வந்து குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, ஒரு சந்தோஷம் தெளிவு இருக்கும். அதை நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, இது உம்முடைய சித்தம், எனக்கு இதை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் இதுக்காக ஜெபிக்கிறேன்னா கட்டாயம் அற்புதம் நடந்துடும். ஏன்னா தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறனால தான் நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு பதில் தருவார். அவருக்கு சித்தமில்லாலாம் கேட்டுக்கிட்டா ஆண்டவர் பதிலே தர மாட்டேங்கிறார், ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவ சித்தமில்லாத ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அதனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். அதில் உதாரணத்துக்கு ஒரு காரியம் பாருங்கள். நம்ம வந்து எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படுற தேவ சித்தமாக அது எப்படி அறிவது? அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 வசனம்னு சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுது தேவ சித்தம். இந்த வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி குடும்பம்லாம் ரட்சிக்கப்படும். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கும் பொழுது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க, நம்முடைய மாவட்டத்தில் உள்ளவங்க, தேசத்தில் உள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அது தேவ சித்தம். அதனால் ஆண்டவர் இவங்க ரட்சிப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமா, இவங்களுடைய ரட்சிப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமானு கேட்க தேவையில்லை. ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய சித்தம், அதனால் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன் அவனை விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி தான் நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அப்போ தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறாரு. யோவான் 14:14 இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 14:14 இயேசு சொல்ல, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டு சொல்றார். 13 வசனத்தில் பாருங்கள், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 2 காரியம் சொன்னார். ஒன்று, பிதாவை நோக்கி நான் இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறேன், பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், நான் விசுவாசிக்கிற இந்த நாமத்தை சொல்லி ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். இன்னொன்று, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னா, இயேசுவே எனக்கு இதை செய்யும், இயேசுவே எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இயேசுவே எனக்கு சுகம் உண்டாகணும், இயேசுவே என் குழந்தைக்கு அற்புதம் நடக்கணும், இயேசுன்ற நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகணும். அந்த நாமம் இயேசுடைய பெயர், அதில் தான் வல்லமை இருக்கிறது. அதனால் எப்போ ஜெபம் பண்ணாலும் பொதுவாக கடவுளே ஆண்டவரே நீ முடிக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை சொல்லும் பொழுது தான் அந்த ஜெபத்தில் வல்லமை, ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். அதனால் அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்தணும். வேறு புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பிறவி சப்பானி ஒருவன் தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இவர்களை பார்த்த உடனே பிச்சை கேட்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி 6வது வசனத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, அவ்வளோதான் சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட. உடனே அவன் துள்ளி குதித்து எழும்பி நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான்.
பாருங்க, பேதுரு கை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டுன்னு கூட சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. அந்த நாமம், அந்த பெயரில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. எல்லாரும் பேதுருவை பார்க்குறாங்க, இவர் தான் குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி. பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என் பக்தியினாலோ சக்தியினாலோ நான் இவனை குணமாக்கவில்லை. என் பக்தியும் சக்தியும் இவனை குணமாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் 16ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லும்போது தான் இந்த அற்புதம் நடைபெற்றது. அந்த பெயரில் தான் அற்புதம், அந்த நாமத்தில் தான் அற்புதம் என்பதாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு சுகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த பெயரை சொல்லும்போது என்ன நடக்கிறது? அந்த பெயரை உடைய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நோய்களை சுமந்தார், அவர் பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மரித்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும்னு கேட்கும்போது அந்த பெயரை சொல்லும் பொழுது தான் அங்கே அற்புதம் நடக்கிறது. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டும். இப்போ அடுத்தது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. பவுல் அவரோடு கூட இருந்தவங்களும் பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண், அசுத்தாவி பிடித்த ஒரு பெண் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறாள். சொல்கிறது அசுத்தாவி உண்மைதான், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அதெல்லாம் சொல்லுகிறது. டிஸ்டர்ப் ஆன உடனே 18வது வசனத்தில், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் அந்த அசுத்தாவி பிடித்த குறி சொல்லுகிற பெண். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து அந்த அசுத்தாவியை பார்த்து பேசுகிறார். நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போய்விட்டது. பல வருஷமாக அந்த பெண்ணுக்குள்ளேருந்து குறி சொல்லி அவனுடைய எஜமான அதை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, குறி சொல்கிற ஆவியை வச்சு. அது பவுலை டிஸ்டர்ப் பண்ண உடனே சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அந்த பெயரை சொன்ன உடனே அந்த அசுத்தாவி கீழ்ப்படிந்து போயிற்று. அந்த பெயரில் தான் வல்லமை. அதனால தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும், இயேசுடைய பெயரை சொல்லி சுகத்துக்காக கேட்கணும், விடுதலைக்காக கேட்கணும். என்ன எப்போ ஜெபித்தால் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது தான் நீங்கள் அற்புதங்களை பெற முடியும். ஜெபத்துக்கு பதில் வரும். ஏன் நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை? ஒரு பக்தன் சொன்னார், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் அட்ரஸ் இல்லாத கடிதம் போல என்பதாய். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 பக்கத்துக்கு லெட்டர் எழுதுறீங்க, ஒரு ஊழி எனக்கு எழுதுறீங்க, ஊழிக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம், நமக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு இருதயத்தையே கொட்டி மணிக்கணக்காக உட்காந்து அப்படியே எழுதுறீங்க. எழுதி உங்களுடைய உள்ளத்திலலாம் சொல்லி ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்திடுவோம், நமக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு பதிலாக அனுப்புவாங்கன்னு சொல்லி சில மணி நேரம் செலவு பண்ணி 10-15 பக்கம் எழுதி சிலர் இப்படி எழுதுவாங்க. எக்ஸாம் பேப்பருக்குள்ள பெரிய ஷீட், அதில் 10-15 பக்கம்லாம் எழுதி பெரிய கவருக்குள்ளே வச்சு கடிதம் வரும். அவங்க உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கொட்டி எழுதியிருப்பாங்க. அவங்க சரித்திரத்தை சிலர் எழுதியிருப்பாங்க. பாவம், அதெல்லாம் அவங்க மனம் விட்டு சொல்லி எழுதிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி. ஒரு ஊழியக்காரன்ட்டு சொல்லிட்டா கடவுள்கிட்ட சொன்ன மாதிரின்னு அவங்க நினச்சி எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எழுதுகிறாங்க, 10-15 பக்கம் எழுதி கவருக்குள்ளே வச்சு அதை ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போடுறாங்க. உள்ளுக்குள்ளே கடிதம் மோகன் சிலாசரசுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி போட்டாச்சு. ஆனால் அட்ரஸ் எழுதலை. மோகன்லாசஸுடைய அட்ரஸ் எழுதலை, முகவரியே எழுதலை. ஆனால் கடிதம் கரெக்டாக அவருக்கு தான் எழுதப்பட்டது, பெயர் சொல்லி எழுதியிருக்குது, கவருக்குள்ளே வச்சுருக்குது, ஸ்டாம்பெல்லாம் ஒட்டியாச்சு, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாச்சு.
5 நாளாச்சு, 10 நாளாச்சு, பதிலே வரல. என்ன இவர் நமக்கு பதிலே சொல்ல, நம்முடைய கடிதத்துக்கு பதிலே சொல்ல. நான் இவ்வளோ பெரிய கடிதம் எழுதினேன், கண்ணீரோடு எழுதினேன், என் இருதயத்தை கொட்டி எழுதின, பதிலே வரல. எப்படி வரும்? என்ன அட்ரஸ் இல்லை. மோகன்லாசஸ் அட்ரஸ் இருந்தால் தானே அவருக்கு போய் அந்த கடிதம் கிடைக்கும். கடிதம் கிடைச்சா தானே பதில் தர முடியும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் பரலோகத்துக்கு போகாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போகாது, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, இயேசுவே அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பிரார்த்தனை செய்வார். அப்போ ரொம்ப முக்கியமான காரியம் இயேசுனுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் தானே சிலுவையில் நமக்காக பாவம், சாபம், வியாதி, வேதனை, கஷ்டம், கவலை, கண்ணீர், நெருக்கம், தோஷங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். அப்போ சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். புரிந்து கொண்டீங்களா? அப்போ ஜெபத்தை பற்றி என் ஜெபம் கேட்கப்படணும்னா சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் தந்துடுவார்னு அப்படியே போய் ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் வேத வசனம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிச்சுட்டு என்னன்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பாயிண்ட் எழுதி வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்க. நான் ஜெபிக்கும் போது இதெல்லாம் கவனிப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் கவனித்து ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி. சரியா? இப்போ ஜெபம் பண்ண போகிறோம்.